குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இதுல கோட்டா ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிற நேரம் ஒரு மார்க் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மார்க் எப்படி சார் கால்குலேஷன் போடுறாங்க, எதன் அடிப்படையில் போடுறாங்க? அட் த சேம் டைம் கோட்டா ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எத்தனை சீட்ஸ் அலாட்மெண்ட் உண்டு? அதுல ரொம்ப முக்கியமானது அந்த மார்க் கால்குலேஷன்ல எந்தெந்த லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், எந்த லெவல்ல சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, அதுக்கு தனித்தனி மார்க்கு. அதே மாதிரியே என்ன கிரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, பிரான்ஸா, சில்வரா, கோல்டா, அட் த சேம் டைம் இல்ல பார்ட்டிசிபென்ட் மட்டும்தானா, எதன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தனித்தனி மார்க் உண்டு. அப்புறம் அந்த மார்க்கு டோட்டல் பண்ணி அதை வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டு அதன்படி தான் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே எந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குரிய கவுன்சிலிங் நடக்கும். அப்படின்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்கு, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், அதன் மூலமா நான் இன்ஜினியரிங் அட்மிஷன் போடலாமா? பாசிபிள் நிறைய இருக்கு. எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கோட்டா ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மார்க் கால்குலேஷன் எப்படி போடுறாங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இயர்லி ஒன்ஸ் கேம்ஸ் நடக்கும், 2 இயர்ஸ்க்கு ஒருக்க கேம்ஸ் நடக்கும், 4 இயர்ஸ்க்கு ஒருக்க கேம்ஸ் நடக்கும். 4 இயர்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒருக்க தான் நடக்கும். ஸோ இதுலலாம் எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க, அப்படின்னா என்ன, இந்த லெவல்ல நீங்க எந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க? பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட்டா, பிரான்ஸ் மெடலா, சில்வர் மெடலா, கோல்டு மெடலா, இதுல என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க? இதன் அடிப்படையில தான் மார்க்கே என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அதனுடைய டோட்டல் வச்சு அதை வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவுன்சிலிங்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ற நேரம் கட்டாயம் இதனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க என்ன செய்யணும், இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்தா 5 மார்க்ஸ் ஒன்லி, 15 மார்க் பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல் 30 மார்க்ஸ், கோல்டு 45 மார்க்ஸ். அட் த சேம் டைம் ஸ்டேட் லெவல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே, எனக்கு 45 மார்க்ஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கோல்டு வாங்கினா தான் 45 மார்க்ஸ், ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே 45 மார்க்ஸ். அப்புறம் என்ன, கோல்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தா 45, பிரான்ஸ் வாங்கினா 65, சில்வர் வாங்கினா 80, கோல்டு வாங்கினா 95. ஓகேவா? அட் த சேம் நேஷனல் லெவல்ல நீங்க விளையாடுறீங்க, ஆல் இண்டியா லெவல்ல ஸ்போர்ட்ஸ் வேலை பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா 100 மார்க்ஸே உங்களுக்கு உண்டு. பிரான்ஸ் மெடல் வாங்கினீங்கன்னா 130, சில்வர் வாங்கினீங்கன்னா 160, கோல்டு வாங்கினீங்கன்னா 190 மார்க்ஸ் என்ன செய்யறாங்கன்னா கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன், இயர்லி ஒன்ஸ் நடக்கிற நேஷனல் இன்டர்நேஷனல் கேம்ஸும் இருக்கு. அட் த சேம் 2 இயர்ஸ்க்கு ஒருக்க நடக்கிறது இருக்கு, 4 இயர்ஸ்க்கு நடக்கிறதுக்கு இருக்கு. அப்ப நான் 1 இயர்க்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே எனக்கு 200 மார்க்ஸ். பிரான்ஸ் வாங்கினா 300 மார்க்ஸ், சில்வர் வாங்கினா 350, கோல்டு வாங்கினா 400. 2 இயர்ஸ்க்கு ஒருக்க நடக்குதுன்னா 250 மார்க்ஸ், 400 மார்க்ஸ், 450 மார்க்ஸ் அண்ட் 500 மார்க்ஸ். அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் கேம் 4 இயர்ஸ்க்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலே 400 மார்க்ஸ். பிரான்ஸ் வாங்கினீங்கன்னா 650, சில்வர் வாங்கினீங்கன்னா 850, கோல்டு வாங்கினீங்கன்னா 1000 மார்க்ஸ். அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் அவங்களுடைய சர்டிபிகேட்டுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரமே நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டால நீங்க வர்றீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ஈக்குவலி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கவுன்சிலிங் நடக்கிற நேரம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன, எத்தனை சீட்டு, அது எந்தெந்த காலேஜஸ்ல. நெக்ஸ்ட் நவ்
ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டால டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு லாஸ்ட் இயர்ல 2025ல போட்டது மொத்தம் 494. இந்த 494 இந்த வருஷம் 2026ல 500 சீட்டா என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 6 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த காலேஜஸ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீடைல்ஸ் இல்லை. பட் லாஸ்ட் இயர்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டா எல்லாத்துலேயும் 1 சீட்டு 2 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. ஐ திங்க் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தெரியணும். சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி அண்ட் எஸ்ஏபி. சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஏசிடெக் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஏபி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இந்த 4 காலேஜஸ்லையும் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 11. இது லாஸ்ட் இயர்னுடைய டீடைல். நெக்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். ரீஜனல் கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 16+ இருக்கு. ஒவ்வொரு ரீஜனலா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 ரீஜனலா பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 16 காலேஜஸ்க்கு மேல இருக்கு. அந்த ரீஜனல் கேம்பஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 16 சீட் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 11 இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஒரு 3 இருக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கும் சேர்த்து எத்தனை சீட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரே ஒரு சீட்டு. அதர் தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மோர் தென் 400 காலேஜஸ் இருக்கு. இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு மொத்தம் 452 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்குற நேரம் லாஸ்ட் இயர்ல 494 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரெக்கார்டிக்கலா 500 சீட்ஸ் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கோட்டா பார்க்குற நேரம் மார்க் எப்படி கால்குலேஷன் பண்றாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.